ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு எல்லா ஜோடியாக் சயின்ஸுக்குமே பார்த்துட்டிங்க அப்படின்னா, வாட் இஸ் யுவர் பர்சன்ஸ் ஃபீலிங், அதுக்கப்புறம் வாட் இஸ் த யூனிவர்ஸ் வாண்ட்ஸ் யூ டு நோ, யூனிவர்ஸ் என்ன சொல்ல வருது, அண்ட் வாட் இஸ் யுவர் பர்சன் ஃபீலிங் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஜோடியாக் சைனுக்குமே பார்க்க போகிறோம். ஸோ அதோட டைம் ஸ்டாம்பும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் மோஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன், கொடுத்துருவேன் தான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்கும் பார்க்குறோம். நீங்கள் இதை தாண்டி பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் என்னோடய கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன், பின் பண்ணி வச்சுருப்பேன். And also it will be in the description box also, okay, if you want to book a personal reading. And personal readings are chargeable, no free readings, okay. இப்போ நம்ம one second, we'll start with, I want to do a live, but power ரொம்ப ஓவரா பண்ணுது, so I don't want to take risk. ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு லெட் மீ அப்லோடுன்னு சொல்லிட்டு தான். ஓகே, ஸோ ஏரியஸ்க்கு வாட் இஸ் யுவர் பர்சன் ஃபீலிங் அண்ட் வாட் இஸ் த யூனிவர்ஸ் வாண்ட்ஸ் யூ டு நோ. ஓகே, I got the strength. To be very honest, அவங்களோட ஃபீலிங்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா they are manifesting, actually they are manifesting, they are very stable actually, and also they are very much confident on this relationship, okay. They are trying to be very calm and composed, they do not want to be any forceful, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. And if you are in a no contact or something, they want to reunite, they want some kind of reunion also for sure. கண்டிப்பாக reunion இருக்கணும் அப்படின்றதுலேயும் இருக்காங்க. They want to start something new, okay, whatever happen let it happen, I want to start something new அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஃபீலிங் பார்த்தீங்கன்னா இருக்கு. They are manifesting it, actually they are manifesting. I don't know, they do know about their manifestation or not, but somehow they want to build a relationship, they want to be with you, either like a friendship or whatever it is. நீங்கள் யாரை மனசில் நினைக்கிறீங்களோ அவங்க தான். So I feel like they want to build a relationship with you, and they see you as a very strong feminine energy, very confident, very powerful, and எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தனான ஒரு பர்சன் மாதிரி தான் அவங்க நினைக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் I'll clarify the strength. நான் சொன்ன மாதிரி they do not want to be forcefulன்ற மாதிரி ஸ்ட்ரென்த்தை கிளாரிஃபை பண்ணுறப்ப நமக்கு ஹெர்மிட் கிடச்சிருக்கு. ஸோ வாட் டஸ் இட் மீன் பார்த்துட்டிங்க அப்படின்னா, they do not want to be forceful சொல்கிறோம்ல, ரொம்ப வாட் எவர் த சேலஞ்சஸ் எல்லாம் அவங்களுக்கு மேலே வருதோ அதெல்லாம் they are trying to be go within themselves, ஓகே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு we want to thinkல, ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது வந்துருக்கும். என்ன ஆச்சு ஏதாச்சு, வாட் எதெல்லாம் தப்பாக போச்சு, எதெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனநிலை அப்படின்றது இருக்கணும். ஸோ அவங்க அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி பிகாஸ் தே ஆர் கோயிங் இன்வர்ட்ஸ், தே வாண்ட் டு அனலைஸ் தெம்செல்வ்ஸ், தட் இஸ் வை. அதனால தான் அவங்க அமைதி காக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. தே ஆர் ஐசோலேட்டிங், உங்கள் கூட மட்டும் இல்லை, அவங்க யாரோடையுமே அவ்வளோவா இன்ட்ராக்ஷன் இருக்கிறதில்ல. தே வாண்ட் டு கெட் ஆஃப் திஸ் ஓல்டு பேட்டர்ன், எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் they want to get rid of that old pattern, they want to change, they want to transform themselves, they want to come back to you அந்த மாதிரி. ஸோ என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் transform பண்ணிவிட்டு I feel like they want to come as a very new person அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது தெரியுது. ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், the old pattern has to die, the new pattern has to emerge அப்படின்ற மாதிரியான ஒரு
இதுதான் வந்து என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது. அண்ட் த பாட்டம் ஆஃப் த டெக்கும் எஸ் அதுதான். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். தே ஆர் மேனிஃபெஸ்டிங் தேர் பர்சன் ஃபீலிங்ஸ். யூஆர் ஆன் தேர் மைண்ட். உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கலாம், நம்மளை நினைக்கிறாங்களா, am I ஆன் தேர் மைண்ட் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கலாம். டெஃபினெட்லி யூஆர் ஆன் தேர் மைண்ட். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். See, they are thinking very logically, practically. எடுத்தோ கவுத்தோன்னு வந்து இல்லாமல் they want, they are going inwards and also they are thinking very practically, logically. The decision has to make அப்படின்றதுல வந்து they are very strong. சும்மா வந்து ஏனோ தானோ அப்படின்ற ஒரு இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுலேயும் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க. ஏனோ தானோன்னு வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து இருக்காங்க. அட் த சேம் டைம் தே வாண்ட் டு ப்ரூவ் இட் சம்திங் வெரி ப்ராக்டிக்கல். ஓகே, தட் இஸ் வை தே ஆர் டேக்கிங் தேர் ஓன் டைம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது வந்து தெரியுது. மெஜிஷியனை கிளாரிஃபை பண்ணலாமா? Yes, they are manifesting. Also, they have their self-doubts. They are manifesting it. அவங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட் இருக்கிறனால தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தே ஆர் நாட் இன் யூனோ உங்ககிட்ட வந்து அப்போ மாதிரிலே இந்த மாதிரிலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது வந்து குழப்பக்கலாம். தே ஆர் பிளானிங் இட். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன். தே டோன்ட் வாண்ட் டு ரஷ். பேசிக்கலி வந்து யதார்த்தமாக வந்து நம்ம இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தே டு நாட் வாண்ட் டு ரஷ். தே வாண்ட் டு டேக் இட் வெரி ஸ்லோ ஸ்டெப்ஸ், பேபி ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. பிகாஸ் த டெசிஷன் ஹேஸ் டு பி மேட் அப்படிங்கும்போது லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். தே ஆர் கோயிங் இன்வர்ட்ஸ் ஆல்சோ. தே வாண்ட் டு பி யோர் செல்ஃப் ஆல்சோ. தே வாண்ட் டு கட் ஆஃப் த ஓல்டு பேட்டர்ன், நியூ பேட்டர்னை கொண்டு வரணும் அப்படின்றது இருக்குது. தே வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ அப்படின்றதும் அது இருக்கிறதுனால these are all the issues they are facing. Okay, so let us see what the universe wants you to know. What does the universe wants you to know? What does the universe wants Aries to know? What does the universe wants Aries to know? Everything is going to happen, baby. Everything is going to happen. All of a sudden, everything will get changed because I'm getting the Ace of Ten of Pentacles, the Emperor and the Queen of Pentacles. Both are very much positive cards, okay? So I feel like everything is going to come together with the controlled power and with the practicality, with a lot of, you know, எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரென்தன், ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வந்து கண்டிப்பாக வந்து திஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹேப்பன். பட் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் இன் அ பேபி ஸ்டெப்ஸ் அப்படின்னு நான் இதை வந்து சொல்கிறேன். இது யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இது எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். எவ்ரிபடி ஃபேமிலி சினாரியோ இஸ் வெரி மச் டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு இது ரெசனேட் ஆகுனா அதை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. டோன்ட் டேக் everything அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஸோ வாட் எவர் இஸ் ரெசனேட்டிங் டு யூ, ப்ளீஸ் டேக் தட் அலோன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்ததுக்கு போகலாம்.